அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி பதிவில் நாம் ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். மொழிக்கென்று உருவாக்கப்பட்ட உலகின் முதல் மொழி கோயில்தான் அது. கல் தோன்றி மண் தோன்றா காலந்தொட்டே முன் தோன்றிய மொழி எம் தமிழ்மொழி. அத்துணை சிறப்புமிக்க தமிழ் மொழிக்காக உருவாக்கப்பட்ட கோவிலே தமிழ்த்தாய் கோவில். தமிழ்த்தாய் கோவில் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ளது. தமிழ் தாய்க்கு கோயில் எழுப்ப வேண்டும் என்பது ச. கணேசன் அவர்களின் நெடுநாள் கனவாகும். தமிழக அரசின் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டு 1993 ஏப்ரல் 16 அன்று கோயில் திறக்கப்பட்டது. இக்கோயிலில் தமிழ் தாயுடன் ஒளித்தாயும் வரித்தாயும் வள்ளுவரும் இளங்கோவடிகளும் கம்பரும் தனி விமானம் கொண்டு காட்சி தருகின்றனர். கருவறையில் தமிழ் தாயின் வலப்புறம் அகத்தியரும் இடப்புறம் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த தொல்காப்பியரும் இருக்கின்றனர். இலக்கண இலக்கிய பரிவாரத்தோடு இயற்கை அன்னை இயற்கையில் இளைப்பாறுகிறாள். கருவறையில் தமிழ்த்தாய் 4 கைகளுடன் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு அருள் பாலிக்கிறாள். மேல் வலக்கையில் சுடரும் மேல் இடக்கையில் யாழும் உள்ளது. கீழ் இடக்கையில் சுவடியும் வலக்கையில் உருத்ராட்ச மாலையும் உள்ளது. சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களும் தமிழை போற்றி வளர்த்தனர் என்பதை உணர்த்தும் வகையில் வில், புலி, மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன தமிழ்த்தாயின் திருவாட்சியில். தமிழ்நாட்டில் எங்குமில்லாத தமிழ்த்தாய் கோயிலை கம்பன் அறநிலை செவ்வனே நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த கோவில் தமிழுக்கும் தமிழகத்துக்கும் என்றும் சீரம் சிறப்பும் தருவதாக அமைந்துள்ளது. நன்றி.